வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதாரப் பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு முடிவெடுத்தே ஆக வேண்டும் என்ற தலைப்பில் சிந்திப்போம். நாம உடம்பா, உயிரா, மனசா, அறிவா அப்படின்னு கேள்வி கேட்டு நான் இதுதான் அப்படிங்கிறத மகரிஷி என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, தீர்மானம் பண்ணுங்கிறாங்க. என்ன பண்ணணும்? நாம் டிக்ளேர் பண்ணணும். முடிவுகள் எடுக்கப்படாமல் நம் வாழ்க்கையை நாம் முன்னெடுக்கும் போது பலவிதமான பிரச்சனைகள் இதன் மூலம் உருவாகலாம். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் வேறு வேறு விதமான எதிர்பார்க்காத நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அரங்கேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் இந்த முடிவு பண்ணாமையே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளால் இந்த புலன்களை கடக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உடல் நான் கிடையாது என்பதை நாம் தீர்மானம் பண்ணலை. நான் இந்த உடம்பு இல்லைங்கிறத நாம் முடிவு பண்ணலை. ஏதோ ஒரு வகையில் இந்த உடலோடு பாசம்ங்கிற வார்த்தை கரெக்டாக பொருந்தும். ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த உடம்பு மேலே ஒரு பாசத்தை வச்சிருக்கோம். இந்த பாசம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? இந்த புலன்களை கடக்க முடியாது. இப்போ புலன்களை நாம் கடக்கணும். உடம்பு நான் இல்லைங்கிறத நாம் டிக்ளேர் பண்ணணும். உடம்பு நான் இல்லைங்கிறத நான் தீர்மானம் எடுத்தால் மட்டும்தான் இயங்கி பெருகிய தன்மை நம்மளுடைய உடலாக இயங்கி அதுக்குள்ள ஒரு தன்மை பெறும். நம்முடைய மனமாக இயங்கினால் அதற்குள் ஒரு தன்மை பெருகும். நம்முடைய உயிராக இயங்கினால் அதற்குள் ஒரு தன்மை பெருகும். இப்போ இந்த உடம்பா இயக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? இந்த உடம்பு மேலே பாசம் இல்லாமல் இருக்கணும். உடல் மேலே நாம் ஒரு பற்று வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது இந்த உடம்பை நாம் நம்மளுடைய இஷ்டத்துக்கு தாறுமாறாக பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த முறை தவறிய செயல் பழக்கங்களுக்கு தவத்தில் போக முடியுமான்னு பாருங்கள். இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு, இப்படி ஒரு தன்மையில் நாம் சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மால் தவத்தில் ஆழ்ந்து போக முடியாது. ரெண்டாவது, உடம்பு நான் இல்லை அப்படிங்கிறதையும் டிக்ளேர் பண்ணவும் முடியாது. சரி, இப்போ வாங்க, ஏன் நான் உடம்பு இல்லைங்கிறத ஒத்துக்கணும்? நான் உடம்புன்னே இருந்துட்டு நினச்சிட்டு போகிறேனே, ஏன் நான் உடம்பு இல்லைங்கிறத ஒத்துக்கணும்? ஆக்சுவலாக இந்த சிந்தனை அப்படிங்கிறது இந்த விலங்குகள்கிட்டருந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு. உடம்பு தான் நான் அப்படிங்கிற இந்த தன்மை எங்கேருந்து வந்திருக்கு? விலங்குகள்கிட்டருந்து நமக்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த சிந்தனை இந்த மனித கருமையத்துக்கு பொருந்துமா அப்படின்னா அதுக்கு இது பொருந்தாது. நான் உடல் சார்ந்த தன்மையில் வாழ்கிறேன் அப்படின்னா இந்த மனித கருமையத்துக்கு இந்த ஒரு முடிவு, இந்த ஒரு சிந்தனை, இந்த ஒரு நிலைப்பாடு, இப்படி ஒரு ஸ்டேட்டஸில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா இது நம்முடைய கருமையத்துக்கு பொருந்தாது. அதனால தான் நாம் இப்படி வாழக்கூடாதுங்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. நாம் எப்படி வேணால் வாழலாம் அப்படிங்கிற சிஸ்டம் நமக்கு இருக்கா? இல்லை. நாம் இப்படி தான் வாழணுங்கிற சிஸ்டம் இருக்கு இல்லையா? இது யார் தீர்மானம் பண்ணா? இதை தீர்மானம் செய்தது நம்முடைய கருமையம். இதை தீர்மானம் பண்ணி டிக்ளரேஷன் பண்ணி இந்த கருமைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும். நம்மளுடைய கருமையத்துக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. நம்முடைய கருமையத்துக்குன்னு ஒரு இயக்க சிறப்பு அமைப்பு இருக்குது. அந்த இயக்க சிறப்பு அமைப்பை நாம் டெவலப் பண்ணிட்டு வாழணும். அப்படின்னா நான் உடம்பு தாங்கிற சிந்தனையோடு இருந்தோம்னா அது டெவலப் ஆகாது. அதுக்காக தான் நாம் இதை
என்ன பண்ணணும்? மறுக்கணும். நான் உடல் கிடையாது என்பதை நாம் மறுக்கணும். நாம் மறுக்காமல் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலேயே சில விஷயங்கள், சில தன்மைகள் நம்மை பின்தொடரும், அல்லது நாம் சில தன்மைகளை பின்தொடர வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் ஏற்படும். இதுதான் உண்மை. நாம் மறுக்க வேண்டியதை மறுக்காமல் வாழும்போது சில சிக்கல்களுக்குள்ளே நாம் சிக்கிக்குவோம். சில சிக்கல் நம்மளை மறுபடியும் சிக்க வைக்கிறதுக்காக நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் இது முடிவு பண்ணணும். நான் உடல் கிடையாது அப்படிங்கிறத தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம் இதுக்கு தான். இதனால தான் நாம் இந்த தீர்மானத்துக்கு வரோம். சரி, இப்போ அடுத்தது மனசு நான் இல்லை அப்படின்னா, மனம்ங்கிறது ஒரு காந்த பொருள். மனம் என்ன பண்ணும்? எதோட அதை இணைச்சி விட்றோமோ அதுவாக மாறிடும். அப்போ இது மனதனுடைய சிஸ்டம். இது மனதை கொண்டு போய் எங்கே வச்சாலும் மனம் அதுவாக மாறிவிடும். மனதை கொண்டு போய் எதன் மீது வைக்கிறோமோ அங்கே காந்த ஆற்றல் குவியும். இந்த 2 சயின்ஸு மனசுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது இது எதோட எல்லாம் போய் இணையுதோ இது அதுவாக மாறக்கூடிய தன்மையுடையது. அப்போ இதுதான் நான் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நாமளும் என்னவாக வேண்டியது இருக்கும்? அந்த நேரத்துக்கு அதுவாக இருப்போம், இந்த நேரத்துக்கு இதுவாக இருப்போம், மாறிக்கிட்டே இருப்போம். ஒரு நிலையான தன்மையோட நாம் இருக்க மாட்டோம். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். நாம் ஏன் ஒரே மாதிரி எடுத்த முடிவில் ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால் வாழ முடியல அப்படின்னா அதுக்கு மனதினுடைய இந்த ஒரு சயின்ஸு காரணம். இன்னொன்று, நாம் உடம்பு சார்ந்த தன்மையில் வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஏற்கனவே மனசு இப்படி இருக்குது. அது கொண்டு போய் அதுதான் நாங்குது, இங்கே கொண்டு போய் இதுதான் நாங்குது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்லாம் நாம் வாழ்கிறதுக்கு எது காரணம்? மனதினுடைய இந்த சயின்ஸு தான். இதோடு சேர்த்து இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிற மாதிரியான தன்மையோடு வாழும்போது நாம் மேலும் மேலும் சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் எடுத்த முடிவில் நம்மளால் ஸ்டாண்ட் பண்ணி வாழ முடியாததற்கு இதெல்லாம் காரணம், ரீசன். இதெல்லாம் அதற்கான ரீசன். ஸோ அப்போ நாம் மனசுங்கிறதையும் தாண்டணும். மனதுக்கு மூலமான பொருள் எது? அறிவு, இறைநிலை. ஒரு முனையில் நாம் இருக்கோம், இன்னொரு முனை இறைநிலை. அப்போ நாம் அறிவு அப்படிங்கிறத நாம் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் அறிவு தான் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்குள்ளே ஒரு கிளாரிட்டி இருக்கும். நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நான் சிந்திப்பேன். நான் எடுக்கிற முடிவில் நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கான சயின்ஸு இந்த பாடியில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதுக்காக தான் நான் அறிவு தான் நான் அப்படிங்கிறத ஒத்துக்கங்கிறாங்க மகிழ்ச்சி. இந்த விளக்கமெல்லாம் அதுக்காக தான் மகிழ்ச்சி கொடுத்தாங்க. ஏதோ அவர் ஞானி மகான் அதனால் இதெல்லாம் சொல்லி வச்சுட்டாரு, இதெல்லாம் நாம் போய் இப்போயே இப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் இந்த இறையாற்றல், உயிர், காந்தம், அறிவு இதெல்லாம் பொதுவானது தானே. யாராக இருந்தாலும் இதெல்லாம் பொதுவான தன்மை, பொதுவான ஒரு நிகழ்ச்சி தான். இப்போ நாம் சில தன்மைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கும்போது சில விஷயங்களில் நம்மளை ஸ்ட்ராங்காக இணைச்சிக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக நம்மளை ஒரு சில நிகழ்ச்சிகளோடு இணைத்து கொள்ளாத போது வேறு சில நிகழ்ச்சிகள் நம்மை தத்தெடுத்து விடும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடுங்கிறத நான் முடிவு பண்ணாத வரைக்கும் யார் என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், என்ன ஆக்டிவேட் பண்ணலாம். ஒரு நிர்வாகம் இருக்குது, நிர்வாகத்துக்கு ஒரு தலைமைன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? இந்த தலைமையில் இருக்கிறவருக்கு இப்படி தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கணும். அப்படி அந்த கோட்பாடு அவருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் வேணுனாலும் அவரை மிஸ்யூஸ் பண்ணலாம் இல்லையா? யார் வேணுனாலும் அவரை மிஸ்யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நான் ஒரு சரியான நிலைப்பாட்டோடு சரியான சிந்தனையோடு இல்லாத போது யார் வேணுனாலும் இந்த புலன்கள், நம்மளுடைய இந்த வினைப்பதிவுகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய வினைப்பதிவுகள் இதெல்லாம் என்ன பண்ணுது? ஆளுமை செலுத்துகிறது. அதோட கண்ட்ரோலுக்கு நம்மளை எடுத்துக்குது. அப்படிங்கும்போது நாம் புலன் சார்ந்த தன்மையில் வாழ்கிறோம். வினைப்பதிவு, விளங்கின தன்மை சார்ந்த தன்மையில் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன?
நாம் எடுக்க தவறிய முடிவு. எந்த ஒரு சூழ்நிலையையும் நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை தவிர்ப்பதனால் முடிவெடுக்க கூடிய நிலைப்பாட்டிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்வதினால் அந்த சிக்கலோ அந்த பிரச்சனையோ ஒரு நாளும் தீரப்போவது இல்லை. முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் நாம் கட்டாயம் முடிவெடுத்தே ஆக வேண்டும். சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு நாம் நம்மை எல்லா வகையிலும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நான் அறிவு தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நான் என்னை ஸ்டாண்ட் பண்ணாததுனால இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். இதுக்கு தான் மகரிஷி பயிற்சி கொடுக்குறாங்க. உடனடியாக எடுக்க வேண்டிய முடிவு. நமக்கு துரியாதீதன் தீட்சை கொடுத்தாச்சு. இப்போ துரியாதீதன் தீட்சை அப்படிங்கிறது இந்த உடலை தாண்டிய சிந்தனை, அறிவு, பிரபஞ்ச வெளியோடும் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சுத்த ஆற்றலோடும் நம்மை இணைத்து கொண்டு நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கான விஷயத்தை உள்ளுக்குள்ளே கொடுத்து தான் மகரிஷி இந்த கோட்பாடை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம இதை என்ன பண்ணலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நாம் என்ன பண்ணணும், இந்த பக்கம் ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணணும். நம்ம துரியாதீத தவம் நல்லா பண்ணணும், உடற்பயிற்சி நல்லா பண்ணணும், காயக்கல்பம் நல்லா பண்ணணும், தற்சோதனை பண்ணணும். பண்ணோம்னா இந்த கோட்பாடை ஈஸியாக நம்மளால் ஏற்றுக்க முடியும். நாம் இந்த பக்கம் இதெல்லாம் ரெடி பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நம்மளுடைய சமையல் அறையில் எல்லா பொருட்களுமே இருக்குது. ஆனால் எதையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலை. இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் சேர்க்கணுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதையெல்லாம் எடுத்து வச்சாதான் நம்ம வைக்க முடியும். இல்லை அது பாட்டில் நம்ம பாட்டில் உட்காந்துருக்கு, இன்றைக்கி பொங்கல் வைக்கணும் அப்படின்னா பொங்கல் ரெடி ஆகுமா? இதுதான் நாம் சரியான முறையில் உடற்பயிற்சி பண்ணணும், காயக்கல்பம் பண்ணணும், தவம் பண்ணணும், தற்சோதனை பண்ணணும். பண்ணாதான் அது சரியாக சமைக்கப்படும். அது சரியாக சமைக்கப்பட்டு வரும்போது தான் நமக்கு இந்த கோட்பாடை ஏற்றுக்கொள்வதற்கான அந்த மனம்ங்கிறது டெவலப் ஆகும். அப்படி இல்லைங்கும்போது நமக்கு அந்த மன உறுதிப்பாடு அப்படிங்கிறது வராது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. மகரிஷி இதை சயின்ஸாகவும் விளக்குறாங்க. நாம் எல்லாருமே ஒரு நிகழ்ச்சி தான். நாம் எல்லாருமே இந்த பூமியிலிருந்து எல்லாமே நிகழ்ச்சி தான். பொருளுக்கும் நிகழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத விளக்குறாங்க இல்லையா? பொருள் வேற, நிகழ்ச்சிங்கிறது வேறு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த டிவி ஒரு பொருள், சேர் ஒரு பொருள், ஃபேன் ஒரு பொருள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே என்னது, நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கும் பொருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லா காலங்களிலும் மாறாமல் எது ஒன்று இருக்கிறதோ அதுதான் பொருள். மாறக்கூடியது எல்லாமே நிகழ்ச்சி. இறை துகள்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தன்மாற்றங்களுமே நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நாம் நிகழ்ச்சிங்கிற விஷயத்துக்கு நாம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு இடத்துல ஆரம்பிக்குது, ஒரு இடத்துல முடியும். இப்போ உதாரணத்துக்கு மகரிஷி அதை நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிளை நாம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டா என்ன ஆகுது, ரசங்கிற நிகழ்ச்சிக்கு மாறிடுச்சு. இப்போ ஆப்பிளாக இருந்தது ரசமாக மாறிடுச்சு. இப்போ நாம் சாப்பிட்ட இந்த ஆப்பிள்ங்கிறது 24 மணி நேரம் கழித்து ரத்தங்கிற நிகழ்ச்சியாக மாறிடுச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா கன்வெர்ட் ஆகி ஜீவவித்து குழம்பாக மாறினது என்னது, இந்த ஆப்பிள் தான். இப்போ ஆப்பிள்ங்கிற நிகழ்ச்சி என்னவா மாறிடுச்சு, ஜீவவித்து குழம்பு அப்படிங்கிற நிகழ்ச்சியாக மாறிடுச்சு. இந்த உடம்புங்கிற நிகழ்ச்சியாக மாறிடுச்சு. இப்போ இது மாதிரி எதனாலும் எடுத்து யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ரிமோட்டை எடுத்துக்குவோமே, இந்த ரிமோட்டை நாம் நெருப்பில் தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும், எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். இப்போ இந்த ரிமோட்டுங்கிற ஒரு நிகழ்ச்சி சாம்பலுங்கிற நிகழ்ச்சியாக மாறிடுச்சு. அந்த சாம்பலை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற இந்த செடிக்கு பக்கத்தில் போட்டால் என்ன ஆகும், மண்ணுக்கு உரமாக மாறிடுச்சு. அப்புறம் அதுலேருந்து எடுத்துப்பட்ட சத்து பூவாக வரும், காயாக வரும். அப்போ ஒன்று மாறுது இல்லையா?
இது எல்லாமே நிகழ்ச்சி தான். அப்போ நாமளும் ஒரு நிகழ்ச்சி. நாம் பிறந்தோம் இறந்தோம் அப்படின்னா ஒன்று மண்ணில் கொண்டு புதைப்பாங்க, மண்ணிலோட மண்ணில் வந்த பொருள் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஒன்று எரிச்சாங்கன்னா சாம்பல் ஆகிடுவோம், அவ்வளோதான். இப்போ நாம் எல்லாருமே இங்கே நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியாக இருந்துகிட்ருக்கோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்குது, டெத் ஆஃப் பர்த் இருக்குது. பிறப்புன்னு ஒன்று இருக்குது, இறப்புன்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த காலத்தை தான் நாம் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த வாழ்க்கையை அறிவு சார்ந்த தன்மையில் வாழும். வெறும் புலன் சார்ந்த தன்மையிலேயே வந்த மாதிரியே அப்படியே வாழ்கிறதுக்காக நாம் மனுஷனாக வரலை. நாம் எப்படி வந்தோமோ அப்படியே இருந்துட்டு அப்படியே போய் சேர்றதுக்காக நாம் வரலை. ஸோ மாறாக இந்த 6வது அறிவுங்கிறதே இதுதான். இப்போ இந்த அறிவை நாம் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சோம்? தொடு உணர்வு அறிவு 1, சுவை உணர்வு அறிவு 2, வாசனை உணர்வும் அறிவு 3, பார்வை உணர்வும் அறிவு 4, ஓசை உணர்வும் அறிவு 5. இப்போ 6வது அறிவுன்னு நாம் சொல்கிறோம் இல்லையா? மனிதர்களாகிய நாமெல்லாம் 6 அறிவு படைத்தவர்கள். எதை வச்சு நமக்கு 6 அறிவு இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டோம்? சிந்திக்கக்கூடிய அறிவு அல்லது பகுத்தறிவு. சிந்தனையாளர்கள், தமிழ் அறிஞர்கள் அவங்களாம் அப்படி தானே சொல்கிறாங்க, பகுத்தறிவு தான் 6வது அறிவு. உண்மையிலேயே பகுத்தறிவு தான் 6வது அறிவாங்கிறத பார்த்துடலாமா? இப்போ 6வது அறிவை நாம் டெவலப் பண்ணணுன்னா இதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நாம் முழுசாக 6 அறிவில் வளர்ந்துட்டு இருக்கோமா அல்லது இன்னும் நம்ம வளர்க்க வேண்டியது இருக்காங்கிறத கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். இப்போ வாங்க, 2வது அறிவுடைய ஜீவன் என்னது? புழு. புழு 2 அறிவா? இப்போ இந்த புழுவுக்கு நாம் ஒரு விஷச்செடி, ஒரு நல்ல செடியை வைக்கிறோம். இந்த புழு எதை சாப்பிடும்? கண்டிப்பாக நல்ல செடியை தான் சாப்பிடும், விஷச்செடியை சாப்பிட போகிறது கிடையாது. அப்போ இதுக்கு பேர் என்ன? பகுத்தறிவு தானே. இது நல்ல செடி, இதை நான் சாப்பிட்லாம், இதை நான் சாப்பிடக்கூடாது, எனக்கு ஒத்துக்காது, இது விஷம் இருக்குது, பகுத்தறிவு தானே. இன்னும் வாங்க, ஓரறிவுக்கு போகலாம். இந்த தொட்டா சினிங்கின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நாம் தொட்டோம்னா சுருங்கிடுது. இப்போ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு செடி அது மேலே காற்றுல படுது, அப்போ சுருங்குதா? சுருங்க மாட்டேங்குது இல்லையா? அப்போ இதுக்கு பேர் என்ன? பகுத்தறிவு. பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவுங்கிறது ஒவ்வொரு செல்களுக்கு கூட இருக்குது. அப்போ இந்த பகுத்தறிவெல்லாம் 6வது அறிவு கிடையாது. 6 அறிவுன்னா என்ன அப்படின்னா, தன்னை தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவே 6வது அறிவு. நான் யார், எங்கேருந்து வந்தேன், எனக்கும் இந்த பூமிக்கும் என்ன சம்பந்தம், இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கும் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அந்த கம்ப்ளீட் டேட்டாவோடு வாழக்கூடிய அந்த அறிவு தான் 6வது அறிவு. அப்போ இந்த 6வது அறிவில் நாம் டெவலப் ஆகிட்டோமா? இப்போ நாம் 5, 5.25 இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ இதை நான் டெவலப் பண்ணணும் இல்லையா? 6வது அறிவில் முழுமை பெறணும். அதுதான் பிறவியினுடைய நோக்கம். மனித பிறவியினோட நோக்கமே இதுதான். ஆனால் நாம் இந்த பூமிக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆண்டுகள் ஆச்சு. 3 லட்சம் ஆண்டுகள் ஒன்றி இந்த பூமியில் இவ்வளோ காலங்கள் ஆகியும் இன்னும் நாம் 6வது அறிவில் முழுமை பெறவில்லை. ஒரே ஒரு காரணம் தான், ஒன்றும் இல்லை, அதற்கான வேலையை நீ செய்யவில்லை, அவ்வளோதான். 6வது அறிவு டெவலப் ஆகிறதுக்கான செயல்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த செயலை நீ இன்னும் செய்ய துவங்கவில்லை. காலம் மட்டும் போயிருக்கு. இவ்வளோ லட்சம் ஆண்டுகள் இந்த மனித சமுதாயம் இங்கே வாழ்ந்தன அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி மட்டும் நம்மள்கிட்ட இருக்கு. அப்போ இந்த பிறப்புக்குண்டான சிறப்பு தன்மையில் நாம் டெவலப் ஆகணும். 6வது அறிவில் டெவலப் ஆகணும். இந்த 6வது அறிவில் டெவலப் ஆகிற விஷயத்தை தான் மகரிஷி அல்லது இன்னும் ஞானிகள், மகான்கள், சிந்தனையாளர்கள் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மனித சமுதாயத்துக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாத்தையும் நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் கற்பனைகளும் சேர்ந்துருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் இணைக்கப்பட்ட கற்பனைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த கற்பனைகளோட இந்த உண்மை என்ன ஆக மாட்டேங்குது? டேலி ஆக மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. நிறைய கற்பனைகள் இருக்குது. அப்போ இந்த உண்மையை நாம் யோசிக்கும்போது அதுக்கும் இதுக்கும் முரண்பாடு வருது.
டேலி ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த முரண்பாடுகளோடையே நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி ஆறாவது அறிவு டெவலப் ஆகும்? அதனால தான் மகரிஷி கற்பனையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நிறைவான வாழ்க்கைக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும். நம்மக்கிட்ட இந்த கற்பனை இருக்கிற வரைக்கும் புலன் சார்ந்த தன்மை, உடல் சார்ந்த தன்மை, இந்த மனம் சார்ந்த தன்மை இருக்கிற வரைக்கும் நம்மளால் அறிவு தான் நாமங்கிறத ஒற்றுக்கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. அப்படி நாம் அதை ஏற்றுக்காத வரைக்கும் அது சார்ந்த சயின்ஸு நமக்குள்ளே டெவலப் ஆகாது. இதுதான் இயற்கையோட அமைப்பு. நாம் அதை ஏற்றுக்கிட்டோன்னா அதற்கான சயின்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அதற்கான வலைதளத்துக்குள்ளே நாம் ட்ராவல் ஆகலாம். நம்மளுடைய உள்முக பயணம்ங்கிறது துவங்கும். அதை நாம் ஏற்றுக்காத போது நாம் இங்கேயே தான் சுற்றிட்டு. அதுதான் விஷயம். இப்போ இந்த புலன் சார்ந்த தன்மையிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கும்போது இந்த அதுக்கு தான் வந்து மகரிஷி பஞ்சேந்திரிய தவம் கொடுத்துருக்காங்க. வெறுமனே தவம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தால் புலன்கள் எல்லாம் அமைதியாயிடுமா? புலன்களை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடிக்கடி அதை ஞாபகப்படுத்தணும். நீ யாரு, நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத அதுக்கு நம்ம ஞாபகப்படுத்தணும். ஏன்னா அது என்ன பண்ணிடுச்சு, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இவ்வளோ காலமாக வாழ்ந்துருச்சு. அப்போ அந்த பழக்கப்பதிவுகள்லாம் அது இருந்துக்கிட்டே அது வந்து அறிவு சார்ந்த நிலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுது. அப்போ அடிக்கடி இந்த நாக்குக்கிட்ட போய் சொல்லணும், டேஸ்டாலாம் கேட்காத, அரை ஸ்பூனு இனிப்பு கம்மியாக இருந்தால் என்ன இப்போ குடி, அப்புறம் உப்பு பத்தலை, காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நல்லா டேஸ்ட்டாகவே இல்லை, மண் மாதிரி இருக்குது. இதெல்லாம் யார் சொல்கிறா? இந்த நாக்கு தானே. இந்த நாக்கு தானே சொல்லுது. ஏன் இந்த நாக்கு இப்படிலாம் கேட்குது? இதுக்கு தேவை இந்த 7 தாதுக்களாக குவாலிட்டியாக மாற்றக்கூடிய உணவு தான். அது ஏன் டேஸ்ட்டாக வேணும்னு கேட்குது? யார் அதுக்கிட்ட உட்காந்து இப்படிலாம் பாடம் எடுத்தா? எல்லா சுவைகளும் கரெக்டாக இருக்கும். ஒரு சுவை உடஞ்சா கூட நீ என்ன பண்ணாத, அதை ஏற்றுக்காது. அப்படி தானே இருக்குது. அப்போ இவ்வளோ முரண்பாடாக ஒரு பொருள் நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதை நாம் மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும். அப்படிங்கிற விஷயத்தில் நாமளும் கொஞ்சம் அப்பப்போ உட்காந்து அது கூட பேசணும். இப்படிலாம் நீ வந்து டேஸ்டாலாம் கேட்காத, இப்படி நீ டேஸ்ட்டாக கேட்டு கேட்டு நான் அதற்கான செயலெல்லாம் நம்ம இணைச்சிக்கிட்டேன் அப்படின்னா இங்கே இந்த ஆன்ம தூய்மைக்கான வேலைங்கிறதெல்லாம் நடக்காது. அப்புறம் நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கும் சேர முடியாது அப்படின்னு அப்பப்போ அதுக்கிட்ட உட்காந்து பேசுங்க, உங்கள் மனசோட பேசுங்க. ஆனால் வெளியில் சத்தம் கேட்குற மாதிரி பேசிடாதீங்க, வேறு மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. மனசுக்குள்ளே உட்காந்து அமைதியாக பேசுங்க. இது ஆலியாருக்கு போகும்போது நல்லா தான் போச்சு, திரும்பி வரும்போது பார்த்தா உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கும். நம்மளுடைய மனதோடு, நம்மளுடைய உடம்போடு, நம்மளோட உயிரோடு நாம் பேசணும். பேசி சில விஷயங்களை அதுக்கு புரிய வைக்கணும். அது ஒரு குழந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய உடம்பு மனசு அது கொஞ்சம் பக்குவமாக பார்த்து தான் ரெடி பண்ணணும். நம்ம போய் அதை அரட்டி உருட்டி மிரட்டணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது பாட்டில் அது இஷ்டத்துக்கு நீயா நானான்னு பார்த்துடலாம் வா அப்படின்னு கிளம்பிடும். அப்படிலாம் வந்து பண்ணாமல் கொஞ்சம் டெக்னிக்கலாக சில விஷயங்களை நாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அதை அறிவு சார்ந்த தன்மைக்கு கொண்டு வந்தார். நிறைய விஷயங்களை நாம் யோசிப்போம். நம்முடைய புலன்கள் அமைதி பெறாமல் நாம் இந்த அறிவு சார்ந்த தன்மைகளில் அனுபவமாக்கி கொள்வது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம். இப்போ இந்த புலன்களை எப்படி அமைதிப்படுத்துறது அப்படின்னா அதுக்கு ஒரு தவத்தை மகரிஷி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நாமளும் சில வேலைகளை செய்யணும். இப்போ நமக்கு வந்து இந்த நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழகியிருக்கோம் இல்லையா, அந்த நாக்கு. ஆமாம், சில சமயங்களில் இது மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாதான் நம்மளுடைய இந்த நாக்கினுடைய தன்மையை மாற்ற முடியும். நல்லா உப்பு போட்டு மோர் சாதத்தை டேஸ்ட்டாக சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம், உப்பே போடாமல் சாப்பிட்லாம். இப்போ நம்ம உப்பு போடாமல் ஒரு தயிர் சாதமோ மோர் சாதமோ சாப்பிட்றோன்னா அதுக்குள்ளே ஒரு டேஸ்ட்டுன்னு இருக்குது இல்லையா. ஸோ நாம் அதோட கனெக்ட் ஆகலாம். இதுதான் டேஸ்ட்டு அப்படிங்கிறத தாண்டி அதனுடைய இயல்பான டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது கூட கனெக்ட் ஆகலாம்.
அவன் கரெக்டாக டிகிரி காப்பி அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்கவா அந்த டிகிரி என்ன பண்ணலாம், குறைக்கலாம். பாதிக்கு பாதி டிகிரியை குறைச்சிடலாம். இவ்வளோதான் தண்ணி சேர்க்கணும், இதுக்கு மேலே இந்த பாலில் தண்ணி சேர்த்தினா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னா தண்ணியை சேர்ப்போம். தண்ணியை சேர்த்து அதை இன்னும் கொஞ்சம் மைல்டாக மாற்றி அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை இவ்வளோ இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு 2 ஸ்பூனு அப்படின்னா அதை 1 ஸ்பூனாக மாற்றுவோம். 1 ஸ்பூனாக மாற்றி அதுக்குள்ளே இருக்கிற அந்த இனிப்பை நாம் சுவைக்கிறதுக்கு தயாராகும். காதுக்கு எது மாதிரியான ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே சின்னதாக ஒரு சப்தம் கேப் விட்டு வரும். அது ஒரு சின்ன ஓசையாக இருக்கும். மைல்டாக இயல்பான சத்தத்தோடு வச்சுக்கிட்டு மற்ற எல்லா சத்தத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு சத்தத்தை மட்டும் கூர்ந்து கவனி. கேப் விட்டு ஒரு சில்ட்ரன்ஸ் ஒரு சின்ன ஓசை வந்து போகும். அது எது மாதிரியான பாட்டாக இருந்தாலும் அதில் இருக்கும். சினிமா பாட்டாக இருந்தாலும் இருக்கும். அது மியூசிக்குன்னு போயிட்டாவே அதில் இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போ அந்த சின்ன மற்றது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணும். அதை ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படியே கேட்டு பழகுங்க. சத்தம் அதிகமாக இருக்கக்கூடாது, மைல்டாக இருக்கும். அப்படி கேட்டு பழகும்போது இந்த புலன்களுக்கு இந்த நுணுக்கமான தன்மைகள் மேலோங்கும். எல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணோன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், அறிவு சார்ந்த நிலைகளுக்கு கொண்டு போயிடலாம். நமக்கு பிடிச்ச ஸ்மெல்லு ஜாஸ்மின், லாவெண்டர் அப்படிலாம் போய் மெஜ்ஜாகாமல் எதாக இருந்தாலும் தனியாக நாம் இருக்கும். ஆக்சுவலாக நாம் இந்த ஸ்மெல்லுலேயும் அதிகமாக என்ன ஆகும், ஜீவகாந்தம் செலவாகும். அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ எனக்கு பிடிச்ச வாசனை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அது எது மாதிரியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு டஸ்ட்பின்னு க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மெல் வரும் அதுலேருந்து, இல்லையா? நம்மளுடைய மனசில் என்ன பண்ணக்கூடாது, அது பொருந்தா உணர்வை ஏற்படுத்திக்க கூடாது. இயல்பாக கடந்து போங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு போகும்போது எடுத்து மூக்கை பொத்திக்கிறது, அப்படி இந்த ஒரு நிலைக்கு நாம் போகிறோன்னாவே என்ன அர்த்தம், எனக்கு பிடிக்கலன்னு ஒரு விஷயத்த ஓப்பனாக நம்ம செய்கிறோம், இல்லையா? எனக்கு இது பிடிக்கல, ஏன் அப்படி பிடிக்கலன்னு போகணும்? இந்த விருப்பு வெறுப்பு தன்மைன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன், அவனோட போய் கனெக்ட் ஆக முடியாது. அவன் பாரபட்சம் இல்லாதவன், அவனோட போய் இணைய முடியாது. இந்த மாதிரி விருப்பு வெறுப்பு, வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோட உங்களோட வாழ்க்கையை ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாவே அவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன், அவனுக்கு வேண்டுமை வேண்டாமை என்பதே கிடையாது. இதையெல்லாம் கடந்தவன் அவன். அவன் கூட போய் கனெக்ட் ஆகணும்னா இது இந்த மனதுக்கான தகுதி இதுதான். அப்படி இருக்கிற மனசு தான் அவங்க கூட போய் கனெக்ட் ஆகும். எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு நான் இப்படியே அவங்க கூட போய் சேர்ந்துருவேன் அப்படின்னா இது ஒரு நாளும் நடைபெறாது. இதெல்லாம் மகரிஷி விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை. அது குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது. குடும்ப அமைதியில் மகரிஷி கொடுத்த சப்ஜெக்டில் இது வரும். ஆனால் இது அதுக்கு மட்டும் இல்லை. நாம் சில ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் தியாகம் பண்ணணும், விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய மனதுக்கு உரமேற்றினால்தான் இங்கே இவனோட போய் கனெக்ட் ஆகி நாம் அறிவு சார்ந்த நிலையில் உயர முடியும். இந்த நிலைகளுக்கு நாம் நம்மை உயர்த்துவதற்கு இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் நம்மளை அடிக்கடி இணைச்சிக்கணும். நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு எடுக்கும்புகளை இயற்கைக்கு விரோதமில்லாமல் இயற்கையோடு இணைந்த அறிவு சார்ந்த முறையில் முடிவுகள் எடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து பழக வேண்டும். உப்பு இல்லாமல் சாப்பிடுங்கிறாரு, சர்க்கரை போடாமல் சாப்பிடுங்கிறாரு. நம்மளை கொண்டு போய் சாமியார் ஆக்கிடுவாரோ, இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படிலாம் போக மாட்டோம். அதனால தான் மகரிஷி கடமைகளை ஞாபகப்படுத்துகிறாங்க. 5 வகையான கடமைகள் இருக்கு.
நமக்கு நாம் செய்து கொள்ள வேண்டிய கடமை இருக்குது, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, சுற்றத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நாம் ஒன்றும் ஞானியாகவோ மகானாகவோ ஆகி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம போய் தனியாக காட்டுக்குள்ளே உக்காந்திட்டு நாம் பெறக்கூடிய ஞானத்தினால யாருக்கு லாபம்? ஒருத்தருக்கும் லாபம் கிடையாது. ஒரு பிரயோஜனம் இல்லாத அந்த ஞானத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? சமுதாயத்துக்கு பயன்படும், நம்மை பெற்றெடுத்த குடும்பத்தினர்களுக்கு பயன்படும், நமக்கு கல்வியை கொடுத்த, நல்ல வாழ்வியல் சூழ்நிலையை கொடுத்த இந்த தேசத்துக்கு பயன்படும். அதுதான் ஒரு அறிவு சார்ந்த நிலைப்பாடுங்கிறது. இதை விட்டுட்டு தனியாக நான் காட்டுக்கு போகிறேன், யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அவருக்கு ஞானம் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஞானம் என்பது தேவை. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஞானம் தேவை. விட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் ஞானம் தேவையே இல்லை. விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், அவசியமே இல்லை அவங்களுக்கு. இப்போ இது மாதிரியான நிலைப்பாடுகளோடு நாம் நம்மை வளர்த்துக்கணும், சிந்திக்கணும், நிறைய சிந்திக்கணும். இதுதான் ஆறாவது அறிவுங்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. இருக்கிறத நாம் அறிவு சார்ந்த நிலையில், இயக்கம் சார்ந்த தன்மையில் நன்மைக்கே பயன்படுத்துதல், இதுதான் ஆறாவது அறிவு. தனக்கும் துன்பம் இல்லாமல் மற்றவர்களுக்கும் துன்பம் இல்லாமல் வாழுது. நம்மளுடைய ஆற்றல் கூட மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. இப்படி வாழணும். அப்படி வாழும்போது அதுதான் மனிதனுடைய இயல்பான தன்மை. அப்படி வாழ்கிறது தான் மனித தன்மைங்கிறது. ஆனால் நம்ம இந்த விலங்கின பக்கமாக போயிட்டு இப்படி ட்ராவல் பண்ணி வந்தோம் இல்லையா, அதனால் சில பல பழக்கங்கள் நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதை தான் மகரிஷி தூசி தட்ட சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு அதெல்லாம் அப்படி உதறி விட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான வாழ்க்கை, நம்மளுக்காக இறைநிலை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நோய் கிடையாது, விருப்பு வெறுப்பு கிடையாது, உயர்ந்தவங்கள் தாழ்ந்தவங்கள்னு கிடையாது. எல்லாரும் அவங்களுடைய கடமையை செய்து கொண்டு நிறைவாக வாழலாம். அத்தகைய நிறைவான வாழ்க்கை தான் நான் யார் என்ற புரிதலினுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட், கடைசி நிலைப்பாடு. அதுதான். இப்போ அந்த நிலைப்பாடுக்கு நாம் நம்மளை இப்போ ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தயாரிச்சுட்டு போவோம். ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா, அது சில வேண்டாத தன்மைகள் இருக்கிறதுனால அதை ஏற்றுக்க முடியல. ஏன் என்னால் இது ஏற்றுக்க முடியலன்னா, சில வேறுமான தன்மைகள் இருக்குது, அதனால் அதை நம்மளால் ஒத்துக்க முடியல. அப்போ அந்த தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நாம் அதற்கான வேலைகளை நிறைவாக செய்யும். இயற்கையிலே நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்முடைய கருமையத்துக்கு பொருத்தமாக தான் நடக்குமே ஒழிய, நம்ம கருமையத்தில் இல்லாத எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் சேராது. அவங்க எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, துன்பம் கொடுக்குறாங்க, அல்லது அவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் வேறு யாரையோ வேறு ஏதோ ஒரு ஜென்மத்தில் இதே வேலையை யாருக்கோ செஞ்சுருக்கோம். அதனால தான் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், அதை நேருக்கு நேராக சந்திக்கிறோம். இதுதான் விஷயமே ஒழிய, நான் ஒரு ஈயரும்புக்கு கூட பாவம் நினச்சது கிடையாது, துரோகம் நினச்சது கிடையாது. எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா, நாம் எல்லா பாவத்தையும் பண்ணியிருக்கோம். நாமெல்லாம் பாவம் பண்ணாமல்லாம் இல்லவே இல்லை. யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த உருவத்திலிருந்து வேணால் நாம் என்ன பண்ணியிருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் வேற ஒரு உருவத்திலேருந்து, இப்போ நாம் எல்லாரும் சிங்கமாக புலியாக இருந்தோம் இல்லையா, இப்போ நாம் எல்லாரும் சிங்கமாக புலியாக இருந்தப்ப நம்ம பசிக்காக நாம் என்ன பண்ணோம், ஒரு மானை கடித்து கொன்று தின்றுருக்கோம் இல்லையா. அப்போ அந்த பாவத்தை செஞ்சுருக்கோம் இல்லையா. அப்போ அது மாதிரியே தான் நாம் எல்லா பாவத்தையும் பண்ணியிருக்கோம். பாவம்லாம் பண்ணலன்னா இல்லை. நாம் என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும். முதல்ல நான் இப்போ இந்திய சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா, நீ உன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு தண்டனை குறையும். குற்றத்தை நீ ஏற்றுக்கிட்டா தண்டனை குறையும். அப்படி இல்லை, சாட்சியோடு வச்சு நிரூபித்தோம் அப்படின்னா ஜட்ஜி என்ன கொடுக்குறாரோ அதுதான். அப்போ நாம் என்ன பண்ணணும், அவங்ககிட்ட நான் எல்லா பாவத்தையும் பண்ணியிருக்கேன், நான் பாவமெல்லாம் பண்ணாமல்லாம் இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட ஒத்துக்கங்க. அவங்ககிட்ட நாம் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் அதிலிருந்து நீ வெளியே வர்றதுக்கான சயின்ஸை அல்லது மன உறுதிப்பாடை கொடுப்பான்.
அதிலிருந்து வெளியேறுவதற்கான தீர்வு அப்படிங்கிறது அங்கே தான் கிடைக்கும். இல்லை இல்லை நான்லாம் ஒன்றும் பண்ணலை, அவங்க தான் பண்ணாங்க இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னா, சரி வா வச்சு உன்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு புரிய வைப்பான். வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டு, நான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களே அப்படின்னு அவங்ககிட்ட இப்படி சரணாகதி அடையும், இப்படி சரண்டராகுங்க, அதற்கான தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மனதினுடைய தன்மை என்னவோ நுட்பம் என்னவோ அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மா, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த பேரறிவு ஆற்றல், இதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்திருத்தத்தோடு வாழ வேண்டும். சீர்திருத்தம் தான், மாற்ற வேண்டியதை மாற்றிக்கணும், எங்கே வாழ வேண்டுமோ அந்த முறையில் நாம் வாழணும். ஸோ அது எல்லாத்தையும் மகரிஷி நமக்கு பலவிதமான விளக்கங்களில் கொடுத்துருக்காங்க. நாம் என்ன பண்ணுறோம், அப்பப்போ அதை கொஞ்சம் மறந்துடும், ஞாபகம் வச்சுக்கணும். மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளுடைய நிலைப்பாடில் சரியாக ஸ்டடியாக வாழணும். அதற்கான முறையான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று கூறி, நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.